T20யாக மாறிய டெஸ்ட் மேட்ச் திக் நிமிட கடைசி ஓவர் திடீரென என்ட்ரி கொடுத்த நடராஜன். வெற்றியை கொண்டாட நினைத்த இங்கிலாந்து அணிக்கு வந்த திடீர் அறிவிப்பு. கடைசி ஓவரில் தலைகீழாக மாறிய ரிசல்ட். நடராஜனுக்கு குவியும் பாராட்டு மலைகள். அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் தற்போது ஆச்சரியமான வினோதமான சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கிறது. இப்படி ஒரு சம்பவம் இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் இப்போதுதான் அரங்கேறியிருக்கிறது. அதுவும் நம்ம தமிழக வீரர் நடராஜனால். ஆமாங்க, சமீபத்தில் நடைபெற்ற இந்த ஒரு டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியும் இங்கிலாந்து அணியும் சரி சமமாகத்தான் விளையாடி வந்தது. அதுவும் இந்த போட்டியில் கடைசி நேரத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெறுவதற்கு கடைசி 10 பந்துகளில் வெறும் 2 ரன்கள் தேவைப்பட்டது. அதுவும் இங்கிலாந்து அணியின் கைவசம் 4 விக்கெட்டுகளும் இருந்தது. அப்படியாக இருந்த சூழலில் கடைசி ஓவருக்கு முந்தைய ஓவரை வீசிய முகமது சிராஜ் அந்த ஓவரில் முதல் 2 பந்தில் ஒரு பவுண்டரி மற்றும் அடுத்த பந்தில் 1 ரன் என கொடுத்து அடுத்த 4 பந்திலையும் ரன்கள் எதுவும் கொடுக்காமல் கட்டுப்படுத்திவிட்டார். இதனால் கடைசி ஓவரில் 2 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான சூழலில் இருந்தது இங்கிலாந்து அணி. அந்த சமயத்தில் கடைசி ஓவரை வீசுவதற்கு நம்ம தமிழக வீரர் நடராஜனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதாவது இந்த இங்கிலாந்து தொடரில் நெட் பவுலராக பங்கேற்றிருக்கிறார் நடராஜன். அதுவும் சமீபத்தில் நடைபெற்ற இது போன்ற பயிற்சி ஆட்டம் ஒன்றில் பிரசித் கிருஷ்ணாவுக்கு காயம் ஏற்பட்டிருந்தது. ஆகவே இந்திய அணி ஸ்குவாடில் இருந்த பிரசித் கிருஷ்ணாவுக்கு பதிலாக இந்த போட்டியில் நடராஜன் இடம்பெற்றிருந்தார். இந்த சூழலில்தான் நடராஜனுக்கு கடைசி ஓவர் வீசும் வாய்ப்பும் கிடைத்தது. அதுவும் எப்படி, இங்கிலாந்து அணியின் கைவசம் 4 விக்கெட்டுகளும் இருக்கிறது. அதேபோல கடைசி 6 பந்துகளில் வெறும் 2 ரன்கள் எடுத்தாலே இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுவிடும் என்ற சூழ்நிலையிலும் இருந்தது. ஆகவே இந்த சூழ்நிலையை பார்த்தால் கிரிக்கெட் தெரிந்த அனைவருக்குமே எளிதாக புரியும் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியின் வெற்றியை தடுப்பதற்கு ஒரு சிறு வாய்ப்பு கூட இல்லை என்று. ஆனால் அப்பதாங்க ஒரு மேஜிக் ஒன்று நிகழ்ந்தது. ஏனென்றால் அந்த கடைசி ஓவரை வீசிய நடராஜன் அந்த ஓவரின் முதல் பந்திலும் 4வது பந்திலும் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியது மட்டுமில்லாமல் மீதி வீசிய 4 பந்துகளிலும் 1 ரன்கள் கூட கொடுக்காமல் சிறப்பாக கட்டுப்படுத்தியிருந்தார். அந்தளவுக்கு இந்திய அணியின் ஃபீல்டிங் செட்டப்பும் அந்த சமயத்தில் வெறித்தனமாக அமைந்திருந்தது. ஆகவே சரியாக சொல்லப்போனால் இந்த போட்டியில் கடைசி 2 ஓவருக்கு 7 ரன்கள் தேவை என்ற சூழல் இருந்தபோது கடைசி ஓவருக்கு முந்தைய ஓவரை வீசிய முகமது சிராஜ் அந்த ஓவரில் 5 ரன்கள் கொடுக்க, அதன் பிறகு கடைசி ஓவர் வீசிய நடராஜன் அந்த கடைசி ஓவரில் 1 ரன்கள் கூட கொடுக்காமல் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி வெற்றியை பற்றி யோசிக்கவே முடியாத இந்த போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். ஆக இப்படி ஒரு போட்டியை கடந்த கால கிரிக்கெட் வரலாற்றிலும் பார்க்க முடியாது, இனி வரப்போகும் கிரிக்கெட் வரலாற்றிலும் கூட பார்க்க முடியாது என்று கூட சொல்லிவிடலாம். ஏனென்றால் இதேபோல கடைசி ஓவர் த்ரில்லரான சம்பவங்கள் T20 போட்டிகளில் அதிகமாக நடக்கும். அவ்வளவு ஏன், ஒரு நாள் போட்டிகளில் கூட அவ்வப்போது நடக்கும். ஆனால் டெஸ்ட் போட்டிகளில் இப்படி நடப்பது என்பது சாத்தியமே கிடையாது. அப்படிப்பட்ட விஷயத்தை இந்த போட்டி மூலமாக சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறார் நடராஜன். மேலும் நடராஜனின் இந்த ஒரு செயலால் கண்டிப்பாக இந்த இங்கிலாந்து தொடரில் நடராஜன் ஆடும் அணிக்குள் இணைக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கலாம். அதற்கு காரணம், ஏற்கனவே இந்திய அணிக்குள் 2 வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே அவர்களுக்கு மாற்று வீரராக நடராஜன் களமிறக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நடராஜன் வீசிய இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஓவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.